ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோடு 106 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே கூரன் த்ரீ டெயில்ஸை பார்த்து பயந்துருப்பா. இருந்தாலும் அது ஸ்டாப் ஆயிருக்கும். அப்போவே அவளுக்கு தெரிஞ்சிடும் யுக்கிமாரு அப்படின்னு. திரும்பி பாப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை கூரன் அப்படின்னு திங்க் பண்ணுவான் யுக்கிமாரு. ஷீனோவும் நருட்டோவும் தூரத்தில் இருப்பாங்க. ஷீனோ நருட்டோ கிட்ட இதுக்கு முன்னாடி த்ரீ டெயில் பீஸ்ட் ரொம்பவுமே மோசமா நடந்துச்சு, என்ன திடீர்னு ஸ்டாப் ஆயிருக்குன்னு சொல்லி கேட்பான். இதுக்கு முன்னாடியே யுக்கிமாரு த்ரீ டெயில்டு பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றத நருட்டோ பார்த்துருப்பான் இல்லையா, அந்த விஷயத்த திங்க் பண்ணி பார்த்துட்டு யுக்கிமாரு அவன் இங்க இருக்கானா அப்படின்ட்டு ஷாக் ஆவான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெட் கேமிலியா அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. சீஜனை ஈனோக்கு ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. லீ தேவையான கட்டைகளை கொண்டு வருவான் வெப்பத்துக்காக. எல்லாத்துக்கிட்டையும் ஓகேவான்னு சொல்லி கேட்பான். ஓகேன்னு சொல்லுவாங்க. சீஜுனே அதிகப்படியான சக்கராவை யூஸ் பண்ணிட்டோம், மற்றபடி ஓகே தான் அப்படிம்பாங்க. த்ரீ டெயில்டு பீஸ்டோட சக்கரா ரொம்பவுமே அதிகமாக இருந்துச்சுன்னு திங்க் பண்ணுவாங்க சீஜுனே. யாமட்டோ அப்புறம் கீபாவை காட்டுவாங்க. கீபா கேப்டன் யாமட்டோ அப்படின்னு கூப்பிடவும், இப்போதைக்கு நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியே நம்ம சீலிங் டீமோட போய் ஜாயின் ஆகணும், அதானே நமக்கு கொடுத்த ஆர்டர் அப்படின்ட்டு வேகமாக போவாங்க. யுக்கிமாரு கண்ட்ரோல் பண்ணும்போது சக்கரான்கிறது மேலே ஒரு பீம் மாதிரி பாஸ் ஆகும். அந்த இடத்த நோக்கி ஓடுவார் கக்காஷி, என்ன நடக்குது அப்படின்ட்டு. மற்றவங்க மேலே கன்சர்ன் ஆகிப்பாரு கக்காஷி, சீக்கிரம் போகணும் அப்படிங்கவும் சாயும் ஸ்பீட் ஆவான். கீஹோ, கிகிரி, நுராரி 3 பேரும் ஒளிஞ்சு ஓடுவாங்க. இந்த விஷயங்களை டோபி பார்த்துட்டு த்ரீ டெயில்டு பீஸ்ட்டை பார்த்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். காபுட்டோ த்ரீ டெயில்டு பீஸ்ட்டை பார்த்துட்டு கூரனோட இந்த மோசமான நிலைமை தான் யுக்கிமாருவோட பவரை ட்ரிகர் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு, இதை டெஸ்ட் பண்ணுறதும் ஒருத்து தான் அப்படின்ட்டு கிளம்புவான். கூரனுக்கு ஒன்றும் ஆகலைங்க விஷயத்தை பார்த்து யுக்கிமாரு சந்தோஷப்படுவான். கூரன் மூச்சு விட்றக்கே கஷ்டப்படுவா. யுக்கிமாருவை பார்க்கும்போது நீ நல்லா இருக்கிறதே எனக்கு சந்தோஷம் கூரன் அப்படின்பா. இதுக்கு முன்னாடி கூரன் கிளம்பும் போது யுக்கிமாரு தடுத்திருப்பான். என்னோட அம்மா இப்படிதான் போனவங்க திரும்ப வரல, யாருமே வரல அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனோட ஹோம் டவுனை பத்தி பேசுறானான்னு திங்க் பண்ணியிருப்பா. அவனுக்குன்னு போறக்கு இடம் இல்ல அப்படின்னு கூரன் திங்க் பண்ணிட்டு அவனோட அம்மாவை எப்படி கொன்னா அப்படிங்கிற விஷயத்த திங்க் பண்ணி பாப்பா. ரொம்ப கில்ட்டாவா, நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவா. யுக்கிமாருனால ரொம்ப நேரத்துக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது த்ரீ டெயில்டு பீஸ்ட்டை. சீக்கிரம் கூரன் ஓடிரு அப்படின்பா. முடியாம இருந்தாலும் அவனால முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுவான். கையில கூரன் கொடுத்த பொருளை தான் வச்சிருப்பான். அதுதான் அவனுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாவே இருக்கும். அதை பார்த்த கூரன் யுக்கிமாரு அவனோட அம்மா ஞாபகமா வச்சிருந்த அந்த நெக்லஸை வந்து கூரன் கிட்ட கொடுத்துருப்பான். அது உன்னோட அப்படின்னு கூரன் சொல்ல வரும்போதே, அதான் நீ கொடுத்த இது இருக்குல்ல என்கிட்ட அப்படிங்கவும், எக்ஸ்சேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு கூரன் வாங்கியிருப்பா. இதுக்கப்புறமா கூரன் கஷ்டத்துல இருக்கும் போது இந்த தடவை நான் உன் கையை பிடிச்சிருக்கேன்னு கூரன் கூடவே யுக்கிமாரு இருந்திருப்பான். அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போது யுக்கிமாரு கூரன் சீக்கிரம் நீ முதல்ல ஓடு அப்படின்னு சொல்லி கத்துவான். நான் பண்ண இவ்வளோ மோசமான விஷயத்துக்கு அப்புறமாவும் அவன் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறான் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது யுக்கிமாரு அவனோட கண்ட்ரோலை விட்டுருவான். த்ரீ டெயில்ஸ் அதோட கண்ட்ரோலுக்கு வரவும் டெய்லை யூஸ் பண்ணி அடிக்க வரும். கூரன் எஸ்கேப் ஆயிருப்பா. யுக்கிமாரு இங்கேன்னு கத்தவும் அவன் பக்கத்துல போயிட்டு நான் உன்னை வெயிட் பண்ண சொல்லியேன்னு சொல்லுவா. ஆனா எனக்கு கவலையா இருந்துச்சு. அப்புறம் நான் நினைச்சேன் நான் உன்னை பத்தி அதிகமா திங்க் பண்ணும் போது நீ என்கிட்ட வந்துருவீன்னு. கூரன் மனசுக்குள்ள அவன் திரும்ப போறக்கான இடத்த நான் தான் அடிச்சேன், இவனுக்கு நான் என்ன பண்ண முடியும், உனக்கு இதுதான் விருப்பம்னா அதை நான் செய்ய தயார், நீ திரும்பி போறக்கான வீடா நான் இருப்பேன் அப்படின்னு மனசுல திங்க் பண்ணுவா. கூரன் ரிஞ்சி வந்திருப்பா. ஏன்னா அவங்க பாசமான ரீயூனியன்லாம் முடிஞ்சதான்னு சொல்லி கேட்பான். ரிஞ்சின்னு பாக்குறக்குள்ள த்ரீ டெயில் பீஸ்ட் அட்டாக் பண்ணிருக்கோம். யுக்கிமாருவை கூரன் ப்ரொடெக்ட் பண்ணுவா. ரிஞ்சி கிட்ட த்ரீ டெயில்ஸை சீல் பண்ணாம தடுத்துட்டோம், யுக்கிமாருவை நான் பாத்துக்கிறேன், அப்படி போலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே லார்ட் ஒரோச்சிமாருவோட நன்மைக்காக நண்பர்களா இருப்போம். ஆஃப்டர் ஆல் நீ தான் அந்த பீஸ்ட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு டூலு, யுக்கிமாருவோட பவர் ட்ரிகர் ஆகிறதுக்கான காரணமே நீ தான் அப்படின்னு ரிஞ்சி சொல்லும் போது என்ன பண்ணிருக்கேன்னு கேட்பா கூரன். பார்த்தா முதுகுல குணாயை வச்சு குத்திருப்பா ரிஞ்சி. த்ரீ டெயில்ஸ் அட்டாக் பண்ண வரவும் ரிஞ்சி கூரனை அங்கேயே விட்டுட்டு யுக்கிமாருவை தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிருவான். கூரனுக்கு பயங்கரமா அடி விழுகும். த்ரீ டெயில்ஸ் போனதுக்கு அப்புறமா யுக்கிமாரு ஓடி போய் கூரன் நீ ஓகேவான்னு சொல்லி கேட்பான். கூரன் நான் ஓகே தான் அப்படின்பா. சந்தோஷம் அப்படின்பா யுக்கிமாரு. அதான் என்கிட்ட இது இருக்குல்ல அப்படின்னு சொல்லி யுக்கிமாரு அவன் அம்மா பொருளான $1 கொடுத்துருப்பான் இல்லையா, அதை காட்டுவா. யுக்கிமாரு கூரன் கொடுத்த அந்த கிறிஸ்டலை காட்டுவான். என்கிட்ட இது இருக்கு அப்படின்னு சொல்லி கூரனால அந்த வலியை தாங்கிக்கவே முடியாது. கூரன் அப்படின்னு யுக்கிமாரு பார்க்கும்போது அவ ட்ரெஸ்ல ஒயிட் கேமலியா இருக்கும் இல்லையா, கூரனோட ரத்தம் பட்டு அது ரெட் கேமலியாவா மாறும். யுக்கிமாருவோட பாஸ்ட்ல அம்மா யூஸ் பண்ற அந்த இலையில இருந்து வர சத்தத்தை ஃபாலோ பண்ணி நான் போனேன்னா என்னால ரெட் கேமலியாவை பார்க்க முடியுமே கடைசியா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். அவன் நினைச்ச ரெட் கேமலியாவை பார்த்திருப்பான். ஆனா அது அவனோட அம்மாவோட ரத்தத்தால வந்ததா இருக்கும். யுக்கிமாருவுக்கு மனசே இருக்காது. இல்ல திரும்பவுமா இது நடக்கக்கூடாது அப்படின்ட்டு அழுவான். ரிஞ்சி த்ரீ டெயில்டு பீஸ்ட் பாப்பான். அது திரும்ப அட்டாக் வைக்க வரும். கூரனால இந்த கண்டிஷன்ல நகர முடியாது, நீ தான் த்ரீ டெயில்ஸை ஸ்டாப் பண்ணணும்,
இல்லைன்னா கூரன் செத்துருவா அப்படின்னு சொல்லி மேனிப்புலேட் பண்ணுவான். யுகிமாரு இல்ல இது இப்படி நடக்கக்கூடாது, நீ தான் நான் திரும்பி வரக்கான இடம் அப்படின்ட்டு அவனோட சக்கராவை மீட் பண்ணும்போது ரிஞ்சி உனக்கு ரொம்ப பிடிச்ச கூரன் பிரச்சனையில இருக்கும்போது உன்னோட சக்தி வெளிப்படும், நீ மட்டும் இப்போ 3 டெய்ல்ஸை ஸ்டாப் பண்ணலினா கூரன் செத்துருவான்னு சொல்லி யுகிமாருவை எமோஷனலா ட்ரிகர் பண்ணி விட்டுருவான். இல்ல இதை நடக்க நான் விடமாட்டேன், திரும்பவும் நடக்கக்கூடாது அப்படின்ட்டு யுகிமாரு அவனோட ஃபுல் பவரையும் அன்லீஷ் பண்ணும்போது ஒரு புது டைமென்ஷனே, ஒரு போர்ட்டே கிரியேட் ஆன ஃபீல் இருக்கும். ரிஞ்சி இது நான் நினைச்சதை விட வேற லெவல்ல இருக்கு அப்படின்ட்டு பார்ப்பான். தூரத்துல இருக்க நருட்டோ அதை பார்த்துட்டு டவுட்டே இல்லை யுகிமாரு அங்கதான் இருக்கான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது கக்காஷி நருட்டோன்னு கத்திருப்பாரு. திரும்பி பார்ப்பான். ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்கவும் கக்காஷி முதல்ல அந்த லைட்டை பத்தி கேட்பாரு. அது அவன் தான், யுகிமாரு தான் அங்க இருப்பான் போல அப்படின்பா நருட்டோ. 3 டெய்ல்ஸை கண்ட்ரோல் பண்றான் அந்த பையனான்னு சொல்லி கேட்பாரு கக்காஷி. நம்ம சீக்கிரமா போய் அவனை காப்பாத்தி ஆகணும்ட்டு நருட்டோ ஓடிடுவான். வெயிட் பண்ண சொல்லுவாரு கக்காஷி. போயிருப்பான், இருந்தாலுமே பிளானை மாத்திடுவாரு. முதல்ல போய் 3 டெய்ல்ஸை கண்ட்ரோல் பண்ற அந்த பையனை காப்பாத்தலாம் அப்படின்னு. நருட்டோ யுகிமாரு வெயிட் பண்ண நான் வரேன் அப்படின்ட்டு ஓடுவான். நடக்கிற விஷயங்களை பார்த்த டோபி அந்த பையன் 3 டெய்ல்ஸை கண்ட்ரோல் பண்றானா என்ன, ஐயோ இது மோசம், டேடரா சென்பாய் ஒரு கெட்ட செய்தி அப்படின்ட்டு ஓடுவான் டோபி. யுகிமாருவை காட்டுவாங்க. அதிக நேரத்துக்கு 3 டெய்ல்ஸை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை பார்த்து ரிஞ்சி அவனோட சக்கரா முடிஞ்சிச்சு போல, ஒரு சின்ன பையன்கிட்ட இதை தானே எதிர்பார்க்க முடியும் அப்படின்ட்டு யுகிமாரு பக்கத்தில் போவான். 3 டெய்ல்ஸ் அட்டாக் பண்ணியிருக்கோம். யுகிமாரு கீழே விழுந்திருக்க மாட்டான். சத்தியமா நான் அவளை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்ட்டு கூரனை வந்து பார்க்கும் போது 3 டெய்ல்ஸ் திரும்ப அட்டாக் வச்சிருக்கோம். மொத்த இடமும் பயங்கரமா கொலாப்ஸ் ஆயிருக்கும், பயங்கர புகையா இருக்கும். அதெல்லாம் கலைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா கூரனுக்கு முன்னாடி யுகிமாரு நிப்பான். வராத நீ போயிரு, கூரன் தான் நான் திரும்பி போறக்கான இடம், அவளை காயப்படுத்த நான் விட மாட்டேன்ட்டு நிப்பான். திரும்ப அட்டாக் வைக்கும். கூரன் யுகிமாருவை காப்பாத்திருப்பான். 3 டெய்ல்ஸும் அந்த விஷயத்தை நோட் பண்ணியிருக்கோம். யுகிமாருவை உன்னை நான் கொல்ல விட மாட்டேன் அப்படின்ட்டு கூரன் யுகிமாரு கிட்ட பின்னாடி வந்துரு அப்படின்ட்டு அவளோட ஃப்ரூக்டிஃபை கிறிஸ்டல் ஸ்டைல் கிரிம்சன் ஃப்ரூட் அப்படிங்கிற ஜுட்சுவை பண்ணுவா. யுகிமாருவை சுத்தி பெரிய கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிருக்கும். கூரன் அப்படின்பா உள்ள இருக்க வரைக்கும் உனக்கு எந்த ஒரு அடியும் படாது, நான் வர வரைக்கும் நீ இதுக்குள்ளேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லவும் சரி கூரன் அப்படின்பா 3 டெய்ல்ஸை நோக்கி ஓடுவா கூரன். நருட்டோ யுகிமாருவை தேடி வருவான். 3 டெய்ல்ஸோட மோத போன கூரன் அதை வைக்கிற அட்டாக்ஸ்ல இருந்து டாச் பண்ணிட்டு யுகிமாருவை விட்டு இந்த 3 டெய்ல்ஸை ரொம்ப தூரத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு திங்க் பண்ணிட்டே ஓடுவா. இந்த இடத்துக்கு நருட்டோ வருவான். 3 டெய்ல்ஸ் வச்ச அட்டாக்ல இருந்து எல்லாருமே எஸ்கேப் ஆயிருவாங்க. இதை பார்த்த கக்காஷி அவசரப்பட்டு இதுல இறங்கக்கூடாது போல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு நருட்டோன்னு கூப்பிடுவாரு. நருட்டோ யுகிமாருவை தேடுறதுல தான் மும்பரமா இருப்பான். யுகிமாரு எங்க இருக்கேன்னு கத்தும் போது 3 டெய்ல்ஸ் அட்டாக் வச்சிருக்கோம், எஸ்கேப் ஆயிருப்பான். கூரன் கிறிஸ்டல் ஸ்டைல் வைல்ட் டான்ஸ் ஆஃப் ஷூரிகன்ங்கிற ஜுட்சுவை பண்ணுவா. 3 டெய்ல்ஸ்க்கு ஒண்ணுமே ஆயிருக்காது, ஏன்னா அதோட ஸ்கின்னே ரொம்ப ஹார்டா இருக்கும். வெறித்தனமா அட்டாக் வச்சுக்கிட்டே இருக்கும். இதை பார்க்குற யுகிமாருலாம் பயப்படுவான். இது இன்னுமே யுகிமாரு கிட்ட தான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு உன்னை அவங்ககிட்ட நான் நெருங்க விட மாட்டேன்ட்டு முன்னாடி போவா கூரன். எப்படியாச்சும் இதை ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு திங்க் பண்ணும்போது யுகிமாருவை காட்டுவாங்க. நான் ஓகே தான் கூரன் அப்படின்பா. திடீர்னு பார்த்தா மயக்கம் போட்டு விழுந்துருவான். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகப்படியான சக்கராவை யுகிமாரு யூஸ் பண்ணியிருப்பான். கூரன் அவளோட கிறிஸ்டல் டிராகனை வச்சு அட்டாக் பண்ணுவா, வேலைக்கு ஆகிருக்காது. இதுக்கப்புறமா கிறிஸ்டல் ஸ்டைல் கிறிஸ்டல் வால் 8th ஃபார்மேஷன் பண்ணுவா. 3 டெய்ல்ஸ் மாட்டி இருக்கும். கூரன் ரொம்பவுமே டயர்டா இருப்பா. சொல்லப்போனா அவளுமே அவளோட லிமிட்டுக்கு போயிருப்பா. நருட்டோ இது 3 டெய்ல்ஸ்ன்னு பார்த்துட்டு அதை தாண்டி வரும்போது கூரனை பார்ப்பான். இவளா அப்படின்ட்டு அந்த பக்கம் பார்க்கும்போது கிறிஸ்டல் இருக்கும். உள்ளக்குள்ள யுகிமாரு உட்காந்துட்டு அங்கே ஓடுவான். இது என்ன லீஃபை சேர்ந்த நிஞ்சாவா அப்படின்ட்டு பாப்பா கூரன். 3 டெய்ல்ஸ் அந்த கிறிஸ்டலை உடச்சிருக்கும். நருட்டோவும் ஸ்டாப் ஆயிருப்பான். அது உடச்ச கிறிஸ்டல் பீஸ் ஒன்று டைரக்டா யுகிமாருவை தாக்குற மாதிரி வரும். நருட்டோனோட க்ளோன்ஸோட நிப்பா என்னானாலும் பரவாயில்லைன்னு பார்த்தா பெருசா வந்திருக்கும். கூரன் ரிலீஸ் பண்ணனால அது பொடி பொடியா போயிருக்கும். யுகிமாரு மேல கை வைக்க நான் விடமாட்டேன் அப்படின்பா கூரன். உங்ககிட்ட இருந்து அவனை கூட்டிட்டு போறதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்ட்டு நருட்டோ அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய காரியம் இருக்கு அப்படின்ட்டு 3 டெய்ல்ஸை அட்டாக் பண்றதுக்கு போவான். ஷூரிகன்ஸ்ல எடுத்துட்டு அதை வைக்கிற அட்டாக்ஸ்ல இருந்து தாண்டி போய் நருட்டோ கடைசியா ரசங்கான் பண்ணி அடிப்பான். ஒரு இம்பாக்ட்டுமே இருக்காது. அதுக்குன்னு ஒரு சின்ன வீக்னஸ் பாயிண்ட் கூட இல்ல, பயங்கர ரஃப் அண்ட் டஃபா இருக்குன்பா நருட்டோ. கூரன் நீ முட்டாள் தாண்டா அப்படின்பா. என்ன ஏன் கூட சண்டை போடலான்னு பாக்குறே அப்படின்பா நருட்டோ. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தன்னைத்தானே தற்காத்துக்குதுன்னா நீ அட்டாக் பண்ணக்கூடாதுங்கிற ஸ்பாட் ஏதாவது இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா கூரன். 3 டெய்ல்ஸ் அட்டாக் பண்ணவும் கூரன் தண்ணிக்குள்ள போயிருவா. நருட்டோ எஸ்கேப் ஆயிருப்பான். இந்த லேடி பேசுறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு போல அப்படின்ட்டு பாப்பான். தண்ணிக்குள்ள இருக்க கூரன் என்னோட லைஃப் சோர்ஸை சக்ராவா மாத்திரக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்ட்டு சக்ரா பாயிண்ட்ஸ் லைஃப் அண்ட் டெத் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுவா. அவகிட்ட இருந்து வர சக்ராவே வேற லெவல்ல இருக்கும். இதை பார்த்த நருட்டோ இவ இன்னும் உயிரோட தான் இருக்காளான்ட்டு பாப்பான். கூரன் மேல இருப்பா. கிறிஸ்டல் ஸ்டைல் ஏரோ ஆஃப் லைட் அப்படிங்கிற ஜுட்சுவை பண்ணுவா. 3 டெய்ல்ஸ் அட்டாக் வைக்கும், ஆனா ஒண்ணுமே ஆயிருக்காது. கூரன் 3 டெய்ல்ஸோட கண்ணை குறிப்பா தடிப்பா. இதை பார்த்த நருட்டோ அந்த லேடி சொல்றதும் உண்மைதான், கண்களை ஹார்டா மாத்த முடியாதுல அப்படின்ட்டு அவனோட ஜெயண்ட் ரசங்கான வச்சு அடிப்பான். வேலை செஞ்சிருச்சு அப்படின்பான். 3 டெய்ல்ஸ் திரும்ப தண்ணிக்குள்ளேயே போயிடும். கூரன் கிட்ட நருட்டோ சொல்றக்கே வெறுப்பா இருந்தாலும் வேற லெவல் பண்ணிட்ட அப்படின்ட்டு அடுத்து நம்ம விஷயத்த செட்டில் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்பான்.
த்ரீ டெயில்ஸ் ஜம்ப் பண்ணி மேல இருந்து அட்டாக் பண்ண வரும். நருட்டோ ஐயோ அப்படின்ட்டு பாப்பான். இம்பாக்டே வெறித்தனமா இருக்கும். யுகிமாருவை சுத்தி இருக்கும்ல கிறிஸ்டல், அது மொத்தமா ரிலீஸ் ஆயிருக்கும். ஷீனோ, ககாஷி, சாய் 3 பேருமே யுகிமாருவை நோக்கி ஓடி வருவாங்க. நருட்டோ சொல்லிட்டு இருந்த பையன் தானே இது அப்படின்ட்டு பாப்பாரு ககாஷி, சாய் அப்புறம் ஷீனோ 3 பேருமே யுகிமாரு கிட்ட இருக்காங்க இல்லையா. இது எல்லாத்தையுமே காபுட்டோ ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று ஒளிஞ்சு பார்த்துட்டு இருப்பான். இது மொத்தமாவே அட்டர் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்ட்டு பயங்கர கடுப்புல இருப்பான். என்னானாலும் பரவாயில்ல, யுகிமாருவை திரும்ப கூட்டிட்டு வந்தே ஆகணும் அப்படின்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ட்ரேஞ்ச் பெட்ஃபெல்லோஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. சண்டேங்கிறனால 4 எபிசோட் போடுறதா சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இப்போ 2 எபிசோடோடவே முடிச்சுக்கலாம். என்ன ரீசன்னாலேனா 126க்கு அப்புறம் ஒரு மூவி இருக்கு. த வில் ஆஃப் ஃபயர் மூவிக்கான ஒர்க் தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் விட முக்கியமாக இப்போ 2.0 அந்த சேனலை உங்கள்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அந்த சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அந்த சேனலில் எந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் வரும்னு நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்கள் தான் அந்த சேனலில் வரும். தமிழ் மான்வா அப்படிங்கிற 3வது சேனலை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த சேனலுக்கான அப்டேட்டை கம்மிங் வீக் இல்லைன்னா ஏதோ ஒரு டைம் பார்த்து நானே சொல்கிறேன். முதல்ல இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.